Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கதிரானந்த் அவருடைய இடத்துல வந்து சோதனை நடத்தும் பொழுது ரஃப்லி அபவுட் மோர் தேன் 11 crores வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் 200 ரூபாய் நோட்டுகளாக. எக்ஸாக்ட்லி 200 ரூபாய் நோட்டாகப்பட்டது 10 கோடி. எஸ். இப்போ கொஸ்டின் என்ன, 200 ரூபா நோட்டு வந்து 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 1 கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு நாமினல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். பட் 200 ரூபா 10 கோடி அளவுக்கு வெளில வருது அப்படின்னாக்க எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டே இருந்தது. ஆர்பிஐ இது மேல காக்னிசன்ஸ் அஃபென்ஸ் எடுக்க முடியும். பிளஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு பண்ணி இந்த சீரியல்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்ததுங்கிறத பார்க்கும்பொழுது அந்த பேங்க் அஃபீஷியலும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. பேங்க் அஃபீஷியல் சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சிருக்கிறதும் குற்றம் தானே. அப்போ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அந்த பணத்தை வச்சிருந்தாங்க. லீகலா வந்த பணம் தானே சார், அதை வச்சிருக்கிறது எப்படி சார் குற்றம்? கொஸ்டின் என்ன, 10 கோடிக்கு 200 ரூபா நோட் இருக்குன்னா அது லீகலா வந்தது நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இசிஐ வழியா ரெஃபர் பண்ண கேஸ் வழியா நடந்துட்டு இருக்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னால இது வந்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 1. இல்ல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுக்கு 200 ரூபா நோட் இருந்ததை வச்சு அந்த பேங்க் எம்ப்ளாயி மேல எடுத்த ஆக்ஷன்ல பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தாங்களான்றது தான் சார். இந்த வழக்கு எப்படி சரி, குறிப்பாக இது வந்து ஷெட்யூல் அஃபென்ஸ்ல இருக்கா இல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல இருக்கா, எப்படி வந்து இடி வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் வந்திருக்கு சார்? கதிரானந்த் அவர்களுடைய தரப்புல வந்து அந்த 7 சமனுக்கும் டைரக்டா போய் பர்சனல் அப்பியர் ஆயிருக்கணும். ஆமா. ஆனா அவருடைய வழக்கறிஞர்கள் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் போறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செஞ்ச தப்பதான் கதிரானந்த் செஞ்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இன்டர்வியூல நம்மளுக்கு வந்து சமன்ஸ் எத்தனை வாட்டி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எஸ். இப்போ வார நாளிதழ்கள்லயும் பேப்பர்லயும் வந்ததை பார்த்தா கிட்டத்தட்ட 7 times சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. 7 முறை ஆப்சென்ட் ஆயிருக்காரு. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இது பொலிட்டிக்கலா மோட்டிவேட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஓகே சார். குறிப்பாக இந்த ஆர்பிஐ கேஸ் காரணமா தான் உள்ள வந்திருக்காங்க நாம எடுத்துக்கலாமா சார்? அப்சல்யூட்லி. ஆர்பிஐ தான் கேஸ் கொடுத்திருக்காங்களா? ஆர்பிஐ வந்து இந்த மேட்டரை வந்து கவர்ன் பண்ற இடத்துல, ரெகுலேட் பண்ற இடத்துல இருக்காங்க. ஓகே. இப்போ பேங்க் ஃபெயில் ஆனாங்களா ஆர்பிஐ ஃபெயில் ஆனாங்களாங்கற क्वेश्चन கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கேஸ் போட்டுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆர்பிஐக்கு இத டைரக்ட் பண்றாங்க. டெஃபினட்டா வேல்யூ ஆஃப் நோட்ஸ் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு நோட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இடி எப்படி வந்தாங்க? இடி எப்படி வராங்கன்னா பேங்க் அஃபீஷியல் மேல போட்ட கேஸ். கதிரானந்துக்கு ஒரு 7 முறை சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. 7 முறையும் பிசிக்கலா அவர் போய் நேரடியாக ஆஜராகவில்லை. இப்போதும் ஒரு சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த சமன்ஸுக்கும் கதிரானந்த் அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் கைதை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த கேஸோட சாராம்சம் என்ன? 200 ரூபா நோட்டு 10 கோடி ரூபா, அந்த 200 ரூபா நோட்டு கைக்கு எப்படி வந்தது? பாயிண்ட் நம்பர் 1. பேங்க்ல இருந்து எப்படி வந்தது? இந்த கேஸுக்கும் கதிரானந்த் அவர்கள் 2019ல எம்பி எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது நடந்த சீஷருக்கும், அதாவது 200 ரூபா நோட்டுக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுமே தவிர துரைமுருகன் அவர்களுக்கு எஸ் ரைட் டு கன்சல்ட் எனிபடி. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் தாமரை சார். குறிப்பாக இந்த துரைமுருகன் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஒரு ரெய்டு ஒன்று போயிருக்கு. அவருடைய வீடு என்பது லாக் ஆகியிருந்தது. பல முறை தொடர்பு கொண்டாங்க. அதையும் மீறி நாங்கள் வந்து சீல் வச்சுட்டு தான் போவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாக் பண்ணுவோம், அது வரைக்கும் உங்களால் வந்து உங்கள் வீட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு, பலகட்ட மெயில் வந்த பிறகு தான் வீடு என்பது திறக்கப்பட்டது. அதில் ரைட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. குறிப்பாக துரைமுருடைய மகன் கதிரானந்த் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது 7வது நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்க்கு அவர் ஆஜராகவில்லை என்றால் கைதை நோக்கி இப்போ வாய்ப்பு இருக்குன்னா சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் இந்த துரைமுருகன் இந்த ரைடை பற்றி என்ன சார் அப்டேட் இருக்கு? என்ன சார் தகவல், புதிய தகவல் என்ன சார் இருக்கு? டெஃபினட்டா தாமரை, நீங்க கேட்ட கேஸ் ஆகப்பட்டது துரைமுருகன் அவர்களுடைய கேஸ். நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு துரைமுருகன் அவர்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது தான் பாயிண்ட் நம்பர் 1. துரைமுருகன் அவர்கள் சப்சிக்வெண்ட்டாக ரெய்ட்ஸ் நடந்த உடனேயே 1 ஜனவரி அந்த டைம்லேயே வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரிலேயே வந்து இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கதிரானந்த் அவர்கள் துபாயில் இருந்திருக்காரு நியூ இயர் ஈவுக்காக. அப்படிங்கிறத நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது. பிரபல வார நாளிதழ்களையும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேமஸ் நாளிதழ்களையும் பேப்பர்ஸ்லையும் வந்துருந்தது. பட் அவருடைய ஆப்சன்ஸில் வந்து சோதனையும் நடத்தப்பட்டது. இன்ஃபேக்ட் துரைமுருகன் அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லூரில் இருக்கவங்க தான் வந்து கதவு கூட ஓப்பன் பண்ணி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், அவருடைய ரிலேட்டிவ் தாமோதரன், இவங்க வீட்டிலலாம் ரெய்ட் நடந்தது நம்மளால பார்க்க முடியுது.
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்ன கிடைச்சது, எதுக்காக இந்த ரெய்ட் நடத்துனாங்க அப்படிங்கிற ரீகேப் பார்த்தீங்கன்னா, துரைமுருகன், அதாவது கதிரானந்த், அவர் துரைமுருகனோட சன் கதிரானந்த் வந்து அப்போது வெள்ளூரில் வந்து எலெக்ஷன் நிற்கும் போது கணிசமான தொகை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஸ் பண்ணுறாங்க. அண்ட் வி ஆல் நோ வெல், when election starts, ECI தான் எல்லா கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ECI has the power to conduct search. சர்ச் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸு, அது இருக்கிற ஆஃபீஸஸ் எல்லாரையும் எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் டியூட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டியூட்டி. ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸும், குறிப்பாக வருவாய்த்துறையினர் நிறைய ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக குறிப்பாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த வேலைகளை வந்து ஈடுபடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீம் எஃபர்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து வெள்ளூரில் கதிரானந்த் அவருடைய இடத்துல வந்து சோதனை நடத்தும் பொழுது ரஃப்லி அபவுட் more than 11 crores வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் 200 ரூபாய் நோட்டுகளாக. எக்ஸாக்ட்லி 200 ரூபாய் நோட்டாகப்பட்டது 10 கோடி. எஸ். இப்போ கொஸ்டின் என்ன, 200 ரூபா நோட்டு வந்து 1 லட்சம், 2 லட்சம், இல்லை 1 கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு நாமினல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். பட் 200 ரூபா 10 கோடி அளவுக்கு வெளில வருது அப்படின்னாக்க எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டே இருந்தது. ஓகே. யாருக்கு? டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ யாரோட தலைவலி இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கிறது? குறிப்பா நம்ம பேங்க்ல வந்து 1 லட்ச ரூபாய் வந்து டிரா பண்ணா கூட 200 நோட்ஸா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பேங்க்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க, 500 தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 10 கோடிக்கு 200 ரூபாய் நோட்டுங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. அப்புறம் 200 ரூபா நோட்டா ஏன் வாங்கணுங்கிற கொஸ்டின் வருது. இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் சர்ச்சஸ் நடக்கும் பொழுதோ இல்லாட்டி டிபார்ட்மெண்டல் சர்ச்சஸ் நடக்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல சர்ச் நடத்தி பிடிக்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஹை வேல்யூ டினோமினேஷன்ஸ் வந்து 500 தான் பார்க்க முடியும். 500 வச்சிருக்காங்க ஹை வேல்யூ டினாமினேஷன்ஸ். இன்ஃபேக்ட் 2016ல் மோடி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது கூட ஹை வேல்யூ நோட்ஸ் தான் கொண்டு வந்தாரு. ஆமா. இப்போ 200 ரூபா நோட்டை எதுக்காக வச்சிருந்தாங்க? ஒரு சமயம் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து அதை டிமானிட்டைஸ் பண்ணிட்டா கூட 200 ரூபா பண்ண மாட்டாங்கன்னு வச்சிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 200 ரூபா நோட்டு 10 கோடி வேல்யூக்கு எப்படி கிடைச்சிருக்கோங்கிறது தான் கொஸ்டின் ஆஃப் கேள்வி. அந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் வந்து இதை கவனிச்சு இந்த ECI வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ண உடனே அது எலெக்ஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது, வார்டு நம்பர் வைஸ் இருந்தது, அந்த கார்ட்டன்ஸ்ல எழுதி இருந்ததெல்லாம் நிறைய குறிப்புகள் நம்மளால பார்க்க முடியுது. அந்த கேஸ் இப்போ மெஜிஸ்ட்ரேட் வெள்ளூர்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் சீஸ் பண்ணதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கான்சிக்வென்ஷியல் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும்ல, அது மேல வந்து கான்சிக்வென்ஷியல் என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு விசாரணை. கண்டிப்பா அந்த ECI வந்து அந்த மேட்டர் இன்கம் டாக்ஸ் ரெஃபர் பண்ணாலோ இல்லாட்டி வந்து GST டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணாலோ இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணாலோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே. அப்படி பார்க்கும்போது ECI வந்து 10 கோடி இருக்கக்கூடிய 200 ரூபா நோட்டை 200 நோட்டு 10 கோடி வேல்யூக்கு சீஸ் பண்ண உடனேயே நார்மல் கொஸ்டின் என்ன, இந்த 200 ரூபா நோட்டு எப்படி கைக்கு வந்ததுன்னு சொல்லும் பொழுது எப்படி சார் வந்திருக்கு 200 ரூபாய் நோட்டு? அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அஃபீஷியல்ஸே ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அந்த பேங்க் ஆகப்பட்டது பிரபல பப்ளிக் செக்டார் பேங்காவே இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. யாரையும் ஒருத்தர் டிஸ்மிஸும் பண்ணிருக்காங்க அதுல. ஓகே. அந்த காரியம் பண்ணதுக்காக அப்படின்னு நம்மளால பேங்க்லயே கூட நாம வந்து 200 ரூபாய் நோட்டை வந்து ஒரு கோடிக்கு கூட வாங்க முடியாது. பேங்க்குக்கு சப்ளை பண்ற இடம் அந்த செஸ்ட்ல இருந்து தான் பணம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்களும் நமக்கு இருக்குல்ல சார்? டெஃபினட்டா அந்த சந்தேகத்தை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸும் ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் துரைமுருகன், கதிரானந்த், பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் இல்ல தாமோதரன். துரைமுருகன்ங்கிறது ஏன் சொல்றோம்னா மினிஸ்டர் ஃபேமிலிங்கிறதுனால மட்டும் கிடையாது. ஏன்னா 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் ஸ்டேட்ல இருக்காரு, ஒருத்தர் சென்ட்ரல்ல இருக்காரு, ஹைலி எஃபிஷியன்ட் மினிஸ்டர்ஸ். அண்ட் தொடர்ச்சியா பவர்ல DMK இருந்தா அவங்க பதவியில் இருக்கிறது நிச்சயம். அதான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் துரைமுருகன் அவர்கள் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அவர். இன்ஃபேக்ட் டெபுட்டி சிஎம்மாவே அவரை வந்து பார்க்கப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகும்போது கூட தடை தெரிவிச்சாருங்கிற மாதிரியான நியூஸ் நம்மளால பார்க்க முடியும். இல்ல அவர் தான் நம்பர் 2 பொசிஷன். உதயநிதி கூட அதுக்கு அப்புறம் தான், சிஎம்க்கு அப்புறம் துரைமுருகன் தான். அப்சல்யூட்லி ஹைலி ஆம்பிஷியஸ் மினிஸ்டர், ஹைலி ஆம்பிஷியஸ் மினிஸ்டர் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வெள்ளூர். நீங்க போய் கிறிஸ்டியன் பெட் அந்த வெள்ளூர்ல போய் பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் காலேஜ் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பல கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனி, பவர் லூம் கம்பெனிஸ் எல்லாமே நடத்துறாங்க. ஓகே. ஸோ 360 டிகிரி பிஸ்னஸ் ப்ளஸ் பாலிடிக்ஸ் வந்து இன்வால்வ்டாக பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து துரைமுருகன் அவங்க ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. கதிரானந்த் வந்து யங்கர் ஜென்ரேஷன், ஹைலி எஜுகேட்டட், அவரும் வந்து இப்போ பாலிடிக்ஸ் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் கம்ஸ், பேங்க்ல செஸ்ட்ல இருந்தக்கூடிய 200 ரூபா நோட்டு எப்படி வந்து இவர் கைக்கு வந்திருக்கும்?
சீரியல் நம்பர் மேட்ச் ஆகிறது வந்து அடுத்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். சீரியல் நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு. பேங்க் செஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண எடுத்து கொடுத்ததுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் வந்து டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்க. அப்ப இசிஐ வந்து இந்த மேட்டரை சப்சிக்வெண்டா ஆர்பிஐ கிட்ட ரெஃபர் பண்ண தான் செய்வாங்க. ஆர்பிஐ இது மேல காக்னிசன்ஸ் ஆஃபென்ஸ் எடுக்க முடியும். பிளஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு பண்ணி இந்த சீரியல்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்ததுங்கிறத பார்க்கும் பொழுது அந்த பேங்க் அஃபீஷியலும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, பேங்க் அஃபீஷியலை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சிருக்கிறதும் குற்றம் தானே. அப்போ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அந்த பணத்தை வச்சிருந்தாங்க. லீகலா வந்த பணம் தானே சார், அதை வச்சிருக்கிறது எப்படி சார் குற்றம்? கொஸ்டின் என்ன, 10 கோடிக்கு 200 ரூபா நோட் இருக்குன்னா அது லீகலா வந்தது நம்மளால எப்படி சொல்ல முடியும்? லீகலி நோன் சோர்ஸ்ல இருந்து தான் அதை ஏர்ன் பண்ணாங்கன்றத இட் இஸ் சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இட்செல்ஃப் இஸ் ஒன்லி ஃபார் தி இசிஐ தான். இசிஐ எலெக்ஷன் லெவல் டைம்ல சீஸ் பண்ணிடுறாங்க. அந்த கேஸ் தான் மெஜிஸ்ட்ரேட்ல போயிட்டு இருக்கு. அது பிரெடிகேட் அஃபென்ஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி இடி வர முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது பிரெடிகேட் அஃபென்ஸா இருந்து கிட்டத்தட்ட 49 129 அஃபென்ஸ் இவ்வளவுதான் மொத்தமாவே. அந்த 129 அஃபென்ஸ்க்குள்ள வந்தாதான் உங்களால இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஆனா இடி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான பவர் எங்க இருந்து எடுக்கலாம்ன்றதுதான் பாயிண்ட். இடி இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் ஆகப்பட்டது கரன்சி நோட்ஸ் வந்து 200 ரூபா நோட் இருக்கு. பேங்க் அபிஷியல் வந்து இந்த 200 ரூபா நோட்டை கொடுத்திருக்காரு. பொசிஷன் வந்து கதிரானந்த் கிட்டையும் கிடையாது. பொசிஷன் ஆகப்பட்டது பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன் அந்த டீமோட இருக்கு. அப்ப டைரக்ட் பொசிஷன் வந்து கதிரானந்த் மேல இல்லாத பொழுது இந்த பணம் ஆட்ரிபியூட் ஆகுது கதிரானந்துக்கு இசிஐ கேஸ் வழியா. ஓகே, ஏன்னா அந்த வார்டு நம்பர் எழுதி இருக்கிறது இதெல்லாம் வச்சு. அப்போ இசிஐ வழியா ரெஃபர் பண்ண கேஸ் வழியா நடந்துட்டு இருக்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னால இது வந்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 1. இல்ல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுக்கு 200 ரூபா நோட் இருந்ததை வச்சு அந்த பேங்க் எம்ப்ளாயி மேல எடுத்த ஆக்ஷன்ல பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தாங்களான்றது தான். இந்த வழக்கு எப்படி சரி குறிப்பாக இது வந்து ஷெட்யூல் அஃபென்ஸ்ல இருக்கா இல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல இருக்கா? எப்படி வந்து இடி வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் வந்திருக்கு சார்? ரூட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 2A there is an offense. ஓகே, அந்த அஃபென்ஸ் ஆகப்படுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 200 ரூபா நோட்டை சீஸ் பண்றாங்க. இவ்வளவு பணம் எங்க வந்தது? இசிஐயோட கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இசிஐ ரெஃபர் பண்ண கேஸ்ல கேஸ் போட்டுறாங்க. அந்த கேஸ் மெஜிஸ்ட்ரேட்ல போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்க்கு ஈடி வர முடியுமா அப்படின்னா அதுக்கும் வரலாம். ஆனா இந்த கேஸ் இப்போ வந்திருக்கக்கூடிய காரணம் வந்து டைரக்டா அந்த கேஸ்னால கிடையாது. அதான் பாயிண்ட் டு பி நோட்டட். நம்ம அதுதான் முதல்ல இன்டர்வியூல நம்ம பேசணும். இந்த கேஸ் ஆகப்பட்டது இட் இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் ஏ அந்த கேஸ் மெஜிஸ்ட்ரேட்ல இருக்கக்கூடிய கேஸ். ஓகே, வெள்ளூர் மெஜிஸ்ட்ரேட்ல என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன். நடுவுல இருக்கக்கூடிய மேட்டர் என்னன்னா பேங்க் அபிஷியல் செஸ்ட்ல இருந்து எப்படி 200 ரூபா நோட்டை எடுக்க முடியும், மாத்தி கொடுத்தாரு. ஓகே ஓகே, எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னாக்கா எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்ற கேள்வி இருக்குல்ல. அப்படி செஸ்ட்ல 500 பண்ணிர முடியாது. அதாவது 500 ரூபா நோட்டுக்கு 200 ரூபா கொடுத்தாரா? ஓகே, இல்ல 200 ரூபா நோட் எடுத்து டெபாசிட் பண்ண பணத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரான்ற கேள்வி இருக்கு. செஸ்ட வந்து பேங்க் தான் அப்ரோச் பண்ண முடியுமா இல்ல வந்து ஒரு காமன் மேன் அப்ரோச் பண்ணலாமா? அதாவது காமன் மேனும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, பேங்க்குக்கு வந்து அதுவும் பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகே, இது क्वेश्चन என்னன்னா கிரெடிபிலிட்டி ஆஃப் தி பேங்கிங் சிஸ்டம் தாமரை. ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அவர் பேரும் வந்து பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் பல மடங்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட இன்சார்ஜ் செஸ்டோட இன்சார்ஜையும் பிரபல பேங்கோட செஸ்டோட இன்சார்ஜையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி 200 ரூபா நோட்டை இங்க பிடிக்கிறாங்க. செஸ்ட் ஆபரேட் அவர் பண்றாரு. அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுவாங்க? செஸ்ட்ல இருக்கிறவங்க எடுத்து கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, அது பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகுது. அதோட பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் சமன்ஸ் இஷ்யூ பண்ணப்படுது. ஓகே, அப்போ கதினானந்த் அவர்களுடைய தரப்புல வந்து அந்த 7 சமனுக்கும் டைரக்டா போய் பர்சனல் அப்பியர் ஆயிருக்கணும். ஆமா, ஆனா அவருடைய வழக்கறிஞர்கள் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் போறாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செஞ்ச தப்பதான் கதிரானந்த் செஞ்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இன்டர்வியூல நம்மளுக்கு வந்து சமன்ஸ் எத்தனை வாட்டி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வார நாளிதழ்கள்லயும் பேப்பர்லயும் வந்ததை பார்த்தா கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. 7 முறை ஆப்சென்ட் ஆயிருக்காரு. இல்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருக்காரு. which is not allowed as per prevention money laundering act. and enforcement directorate லிபரலா இருந்திருக்காங்க. ஒரே வாட்டி சமன்ஸ் கொடுத்து அடுத்த நாளே அவங்க சர்ச்சுக்கு வரல. ஆமா, 7 வாட்டி சமன்ஸ் கொடுத்து வராததுனால ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அமைச்சதுனால அவங்க வந்து சர்ச் நடத்தி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ எவேசிவா இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் வந்து
ஓ சர்ச் நடக்குது அப்புறம் தான் சமன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம். ஆமா. பட் இந்த வாட்டி வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அரெஸ்ட்டுங்கிறதும் சர்ச்சுங்கிறதும் ஆர்டினரியா இன்வோக் பண்றது இல்லை, ஸ்ட்ரைட்டா வந்து சமன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 7 சமன்ஸ்க்கு போய் இவரே கொடுத்துருக்கலாம் இன்ஃபர்மேஷனை. ஓகே. ஆனா கொடுக்காத பட்சத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் பண்ண வராங்க. ஓகே. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இசிஐ கொடுத்த கேஸ் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தாங்களா? பாயிண்ட் நம்பர் 1 இல்ல. இசிஐ கேஸ் போட்டு அந்த கேஸ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெண்டிங் இருக்கு. ஆனா 200 ரூபா நோட்டை சீஸ் பண்ணி அந்த 200 ரூபா நோட்டு பேங்கோட செஸ்ட்ல இருந்து எப்படி வந்து பூஞ்சோலை சீனிவாசன் வீட்ல வந்து 200 ரூபா நோட்டா வந்தது? அதுவும் 10 கோடி வேல்யூக்கு எப்படி வந்தது? அப்ப இவ்வளவு வேல்யூ ஆஃப் நோட்ஸ் வெளில வந்ததுன்னா எந்த வேல்யூ ஆஃப் நோட்ஸ் உள்ள போயிருக்குன்ற क्वेश्चन வருதா இல்லையா? ஓகே. அப்ப பேங்க் அபிஷியல் செஞ்சிருந்தாருன்னா அதுக்கான பாயிண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு, செய்யலனா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படலாம், இல்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படலாம். அந்த பணமாகப்பட்டது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டெஃபினட்டா வந்து இடிக்கு அதிகாரம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது என்னமோ ஓகே கதிரானந்த் அவர்கள் அவங்க ஃபேமிலி அப்படிங்க நம்ம பாக்குறோம். பட் பாயிண்ட் டு பி நோட்டட், பேங்கிங் சிஸ்டம் உடைய கிரெடிபிலிட்டி ஆகுது. இது நீங்க பொலிட்டிக்கல் பாயிண்டாவே பார்க்காதீங்க. ஒரு பேங்க்ல இருந்து பணம் மூவ் ஆகுது. தாமரை நீங்க பேங்க்குக்கு போறீங்க, நீங்க வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பல கேள்விகள் கேட்குறாங்க. நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும் லிமிட்ஸ் இருக்கு. ஆமா, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆர்பிஐ உடைய மாஸ்டர் சர்க்குலர்ஸ் இருக்கு பேங்க் கைட் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு எஸ்எல்ஆர் லிமிட் இருக்கு, அவங்களுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பிரான்ச் ஆடிட் இருக்கு, ஆடிட்டர்ஸ் வந்து ஆடிட் பண்றாங்க. ஏகப்பட்ட கவர்னன்ஸ் நார்ம்ஸ் இருக்கு பேங்க்குக்கு. ஈஸி கிடையாது பேங்க் ரன் பண்றது, இன்க்ளூடிங் பிரைவேட் பேங்க். அப்போ இவ்வளோ கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம்ல இருந்து எப்படி வந்து 10 கோடி ஈக்குவல் இருக்கக்கூடிய 200 ரூபா நோட்டு வந்திருக்க கூடும் அப்படிங்கிற கேள்வி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கிறது நியாயம் தானே? ஓகே. அப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது பொலிட்டிக்கலா மோட்டிவேட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஓகே சார், குறிப்பாக இந்த ஆர்பிஐ கேஸ் காரணமா தான் உள்ள வந்திருக்காங்க நாம எடுத்துக்கலாமா சார்? அப்சல்யூட்லி. ஆர்பிஐ தான் கேஸ் கொடுத்திருக்காங்களா? ஆர்பிஐ வந்து இந்த மேட்டரை வந்து கவர்ன் பண்ற இடத்துல, ரெகுலேட் பண்ற இடத்துல இருக்காங்க. ஓகே. இப்போ பேங்க் ஃபெயில் ஆனாங்களா ஆர்பிஐ ஃபெயில் ஆனாங்களாங்கிற क्वेश्चन கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கேஸ் போட்டுறாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆர்பிஐக்கு இத டைரக்ட் பண்றாங்க. டெஃபினட்டா வேல்யூ ஆஃப் நோட்ஸ் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு நோட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இடி எப்படி வந்தாங்க? இடி எப்படி வராங்கன்னா பேங்க் அபிஷியல் மேல போட்ட கேஸ். ஓகே ஓகே ஓகே. பேங்க் அபிஷியல் மேல சஸ்பென்ஷன் நடக்குது. ஓகே, எஸ். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்பிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? ஓகே. ஆர்பிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி காங்கிரஸ் எடுக்கக்கூடிய பவர் இருக்கு ஆர்பிஐ. ஓகே. ஓ, அந்த பேங்க் எம்ப்ளாயி மேல போட்ட வழக்கின் காரணமா தான் இந்த சர்ச்சே நடந்திருக்கு நாம எடுத்துக்கலாம். கரெக்ட், அப்சல்யூட்டா. அதாவது இசிஐ போட்ட கேஸ்ல படி இந்த கேஸ் நடக்கல, அந்த பேங்க் எம்ப்ளாயி மேல போட்ட கேஸ் படி தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இசிஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஓகே ஒன் சைடு செஸ்ட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்தது 200 ரூபா நோட்டு. ரெண்டாவது அந்த 200 நோட்டு யார் பொசிஷன் இருந்ததுன்னு கேள்வி இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப பொசிஷன் வந்து பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் கிட்ட இருக்கு. அப்போ இந்த மேட்டர்ல யார் கொல்யூடாக வாய்ப்பு இருக்குன்னு அந்த கேள்வி வருதா இல்லையா? குறிப்பா எலெக்ஷன் டைம்ல நடந்திருக்கா? அப்போ எல்லாமே நீங்க பாருங்க, எலெக்ஷனே வந்து அந்த இடத்துல ரத்து பண்ணாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க? வால்யூம் அவ்வளோ, ஏன்னா பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி வந்து ரத்து பண்ணாங்க. வெள்ளூர் மக்களவை தேர்தலை ரத்து பண்ணாங்க. அதுக்கு சப்சிக்வெண்ட் நடந்தது. அது திருப்பி கதிரானந்த் ஜெயிக்கிறாரு. So the question is, we are not here questioning about political efficiency, political wisdom and political power of a person that is there. அது வந்து இருக்கக்கூடிய திறமை. ஆமா. பட் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கேஸ் என்ன பார்க்குறோம், பேப்பர்ஸ்லையும் சரி வார நாளிதழ்லையும் சரி நம்ம அனலைஸ் பண்ண ட்ரை பண்றது வந்து how is ECI போட்ட கேஸ், ECI to கேஸ் ஃபைலிங். ஓகே. கேஸ் ஃபைல் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் பெண்டிங் இருக்கு. கேள்வி எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இப்போ ஏன் ரெய்டு நடக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த ரெய்டு காரணம் பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து இந்த பணத்தை வந்து செஸ்ட்ல இருந்து எப்படி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவருக்கும் இந்த இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் அப்டேட் தான் வந்துட்டு இருக்கு. சார், குறிப்பாக கதிரானந்துக்கு ஒரு 7 முறை சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. 7 முறையும் பிசிக்கலா அவரு போய் நேரடியாக ஆஜராகவில்லை. இப்போதும் ஒரு சமன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த சமன்ஸுக்கும் கதிரானந்த் அவர்கள் ஆஜராகவில்லை என்றால் கைதை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கதிரானந்த் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய சமன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க 23ஆம் தேதி ரஃப்லி ஒரு டேட் பார்க்க முடிஞ்சது. அதாவது வந்து எல்லாரும் பேசுறாங்க பேப்பர்ஸ்ல, மீடியா பீப்புள் எல்லாருமே நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது 23ஆம் தேதி ரஃப்லி இந்த 20th அப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய சமன்ஸ் வந்து டெஃபினட்டா கதிரானந்த் அப்பியர் ஆகி தான் ஆகணும். ஓகே. அப்பியர் ஆவார். ஓகே. இல்லைன்னா கோர்ட்டை நாடி வந்து ஸ்டே வாங்கணும். ஓகே. கொஸ்டின் என்னன்னா, ஏன் அதாவது கதிரானந்த் அவர்கள் அதுல அக்யூஸ் ஆயிருக்காரா பேங்க் அபிஷியலோட கேஸ்ல? அதாவது கதிரானந்த்
பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன், இவங்க 3 பேர் மேல தான் இசிஐ போட்ட கேஸ். ஆமா, இசிஐ வந்து ரெஃபர் பண்ண கேஸ்ல அவங்க மேல கேஸ் போயிட்டு இருக்கு. இங்க பேங்க் அஃபிஷியல் மேல போயிட்டு இருக்கு. இந்த 2 எஃப்ஐஆருக்கு சேர்த்து ஒரு இசிஐஆர் போட்டிருக்காங்களா அது நமக்கு தெரியாது. ரெண்டாவது அது இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நோபடி கேன் பிரெடிக்ட், நோபடி கேன் ஈவன் எப்படி வந்து அந்த ஈஸியா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. ஈவன் அக்யூஸ்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன் கான்ஃபிடன்ஸ் கோர்ட்ல தான் கொடுக்குறாங்க. இசிஐஆரும் சீல்டு கவர்ல தான் கொடுக்குறாங்க. இசிஐஆர்ல என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு, எஃப்ஐஆரோட இன்கிரிடியன்ஸ் இருக்கு, அந்த இசிஐ போட்ட கேஸா இல்ல இவர் மேல பேங்க் அஃபிஷியல் மேல போட்ட கேஸான்றத இன்டகிரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது சமன்ஸ் வந்து இப்போ ஜனவரி 23ஆம் தேதி கொடுத்துருக்க சமன்ஸ்க்கு டெஃபினட்டா கதிரானந்த் அவர்கள் அப்பியர் ஆகி அவர் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் 7 வாட்டி கிராஸ் ஆனதுனால இது 8வது வாட்டியே சமன்ஸ் இருக்கிறதுனாலையும் சர்ச்சுக்கு அப்புறம் கொடுத்த சமன்ஸ்னாலையும் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சமன் டு பி அட்டெண்டட் பை கதிரானந்த். சார், ரைடு நடந்த அன்று இரவு ஒரு அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், மூத்த எம்பி ஜெகத் ரட்சகன் உதவியோடு டெல்லி போனார்னு பத்திரிகை செய்தி, அதெல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன், தமிழ்நாடே பார்த்துருக்காங்க. செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது துறை சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக நான் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் சம்மந்தப்பட்ட துறை வந்து நீர்வளத்துறை. சண்டே ஒர்க் ஆகாது, அதே வந்து ஒரு கேள்விக்குள்ளாகப்பட்டது. குறிப்பாக அந்த டெல்லி பயணம் என்ன சார் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, டெஃபினட்டாக துரைமுருகன் அவர்களுக்கு லீகல் ரெமெடி சீக் பண்ணுறது அவருடைய ரைட். அதுவும் அவருடைய சன் கதிரானந்த் அவர்கள், அவருடைய சன்னு பவரில் இருக்காரு. டெஃபினட்டாக வந்து டெல்லி போகிறாங்கன்னா மூத்த வழக்கறிஞரை சந்திக்கிறதா இருக்கலாம், இல்லை லீகல் ரெமெடிஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். அது தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மீடியாவும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, போஸ்ட் ரைடுன்னு வந்து ட்ராக் பண்ணும்போது அவர் டெல்லி போகிறாரு. டெல்லி போனோம்னா இதுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னா அவர் துறை சார்ந்து போனோன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு தான் பாயிண்ட். டெஃபினட்டா துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரெய்ட் நடந்த உடனே சீனியர் அட்வொகேட்ஸையோ அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையோ இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸையோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸை வந்து சார்ந்து இருக்கக்கூடிய பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பா வந்து சந்திச்சு என்ன எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஆஃப் லா என்ன, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்ன, இது எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டே வாங்குறதுக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல எதுக்காக இந்த ப்ரொசீடிங் வருது, கொடுத்துருக்க சமன்ஸ்ல வந்து எந்த இன்ஃபர்மேஷன் இருந்திருக்காங்க, அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீட் நடத்தும் போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏதோ ரெட் கலர் பேக் வந்து சீஸ் பண்ணதா பேப்பர்ஸ்ல பார்க்க முடியுது. இதெல்லாமே வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பேப்பர்ஸ்ல வரக்கூடிய ஆர்டிக்கல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல வார நாளிதழ்ல குறிப்புகள், அதுல வரக்கூடிய குறிப்புகள் பார்க்கும் பொழுது ஓகே இப்ப சீஸும் பண்ணிருக்காங்க, இதோட இம்ப்ளிகேஷன் அந்த கேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேட்க போயிருக்கலாம். சோ ரெண்டாவது வந்து சட்டப்பூர்வமாக இல்லாத பொழுது சர்ச் நடத்திருக்காங்களே, ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி வயலேட்டிவா. ஏன்னா துரைமுருகன் அவர்களும் சட்டத்துல வந்து ஒரு வல்லுநர் தான். ஆமா, அவர் இஸ் an advocate அண்ட் செகண்ட்லி வந்து டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லீகல் விங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இட் இஸ் மச் அப்ரிஷியேட்டட் பிகாஸ் நான் கோர்ட்ல பாக்குறேன் அவங்க வந்து த எஃபிஷியன்ட் டீம் இந்த என்டையர் கண்ட்ரி ரீஜனல் பார்ட்டில அவங்க எல்லா சட்ட போராட்டத்தையும் கலைஞர் சார் பீரியட்ல இருந்தே எப்படி கையாளுறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்தியாவிலேயே ஒரு அதிகமான ஒரு வழக்கறிஞர்கள் கொண்ட அணி, அதே போல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் வந்து இருக்கிற அணி வந்து டிஎம்கே தான். அதுவும் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் ஹானருமே பண்றாங்க. குறிப்பாக 2 மூத்த அமைச்சர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியே கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ஆர் இளங்கோ, அதுக்கப்புறம் என்ஆர் இளங்கோ சார், அதுக்கப்புறம் வில்சன் சாருக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டே கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து க்ளோஸ் டு த பவர்ல வந்து எம்பவர் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எம்பவர் பண்ற இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க. இன்னைக்கு டெஃபினட்டா அந்த கேஸ்னு வரும்பொழுது டெல்லியில போயிட்டு மூத்த வழக்கறிஞர்களை சந்திச்சு இதுக்கு தேவையான ஒரு டிஃபென்ஸ் ஆங்கிள் என்னங்கிறத ஆராயிறதுங்கிறது அவருடைய அடிப்படை உரிமை, லீகல் எய்ட். அது யாரும் தவறுன்னு சொல்லல. பட் பேப்பர்ஸ்ல எழுதும் போது எதுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஜெகத் ரட்சகன் அவருடைய உதவி எடுத்துட்டு போகும்போது இப்ப நீங்க வழக்கறிஞரை சந்திக்கணும் பொழுது ஆல்ரெடி அவரோட கேசஸ் யாராவது ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஆனா ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து டெல்லியில இருந்தவர், தொடர்ச்சியா வந்து பல வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் வழக்குகள்ல சிலதுல வெற்றி கண்டிருக்காரு, சிலதுல வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு, சிலதுல ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ லீகல் இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து அவரை கன்சல்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுங்கிறது நார்மல். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் பேப்பர்ஸ்ல எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துரைமுருகன் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆகும்பொழுது முழு மனசோட அதை ஆதரிக்கல. அதுக்கான அப்செட்டான தருணங்களை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக டிஎம்கே ஃபேமிலி துரைமுருகன் இந்த இஷ்யூல வந்து கைவிட்டுட்டாங்க
அப்படிங்கிற ஒரு பேச்சு நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது கொஞ்சம் சட்லா வந்து நம்ம விசிபிளாவும் பார்க்க முடியும். சோ அப்புறம் he has to rely on external professionals டீம். அதாவது டிஎம்கே வந்து இதுக்கு கட்சி கூட பெருசா துரைமுருகனுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்ல அறிக்கைகளோ யாரும் கொடுக்கல. அப்படின்னும் பொழுது we can see that துரைமுருகன் அவர்கள் செப்பரேட்டா தான் இந்த லீகல் ரெமெடியை அணுகி ஆகணும் அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பேப்பர்ஸ். அப்படி இருக்கும்போது துரைமுருகன் அவர்கள் டெல்லி பயணம் போய் வழக்கறிஞர்களை சந்திக்கிறதோ இல்ல அதுக்கான லீகல் ரெமெடியை தேடுறதோ அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ரைட். அதை பத்தி அவர் கேட்கும் போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் துறை சார்ந்து போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. துறை சார்ந்து அவருடைய எம்பி டிஎம்கே கூட போய் பார்க்க போயிருக்கலாம். அது வந்து இட் இஸ் a private to his thing which we cannot speculate and which is not our duty. நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த கேஸோடைய சாராம்சம் என்ன. 200 ரூபா நோட்டு 10 கோடி ரூபா, அந்த 200 ரூபா நோட்டு கைக்கு எப்படி வந்தது, பாயிண்ட் நம்பர் 1. பேங்க்ல இருந்து எப்படி வந்தது. இந்த கேஸுக்கும் கதிரானந்த் அவர்கள் 2019 எம்பி எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது நடந்த சீஷருக்கும் அதாவது 200 ரூபா நோட்டுக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோமே தவிர துரைமுருகன் அவர்களுக்கு எஸ் ரைட் டு கன்சல்ட் எனிபடி and it's a constitutional right and he is very important party functionary. அவரோட ரெமெடியை அவரோட சன்னுக்காகவோ இல்ல சன்னு வந்து அவரோட ரெமெடியை தேடிக்கிறதோ அவருடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். they have to do it and they are doing it. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க மேல கொடுக்கக்கூடிய சமன்ஸ்க்கு அவர் ஆஜராக வேண்டியது கதிரானந்தோட பொறுப்பு. இதுல பாலிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்.என். ரவி அவர்கள் போயிட்டு டெல்லியில சந்திச்சாரு, 10 பேருடைய பேர் கொடுத்தாரு, டிக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேருங்கிறத நம்ம சுவாரஸ்யமா பத்திரிகைகளை பார்க்க முடியுது. அந்த பத்திரிகை எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மைத்துவம் கூட இருக்கலாம், சோர்ஸ்லாம் எழுத மாட்டாங்க கண்டிப்பா, knowing the credibility of the media. அப்படி இருக்கும்போது என்ன கிரெடிபிளா எழுதுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆர்.என். ரவி அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா கவர்னர் he has powers. At the end of the day governor, CM, everybody comes from a directly or indirectly from a political unit. Whether you believe it or not, governor position may be constitutional position. ஆமா, ஆனா அவருக்கு ஒரு அரசியல் இருக்கு. டெஃபினட்டா இன்னைக்கு இல்ல, 1950ல இருந்தே இருக்கு. அது டினையே பண்ண முடியாது. யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கவர்னர், ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சிஎம். ரீஜனல் பார்ட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபைட்டுங்கிறது எசென்ஷியலா இருக்க தான் செய்யும். அந்த மேட்டர் ஆஃப் பாலிசி, ஆன் த மேட்டர் ஆஃப் கவர்னன்ஸ், அதுல வரக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட், சென்ட்ரல் ஏஜென்சி, ஸ்டேட் ஏஜென்சி இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. 10 பேர் கொடுத்தாங்க, அதுல முதல் பேர் டிக் ஆயிடுச்சு. 1 ஜனவரி நியூ இயர் அப்பயே திமுக வந்து ஒரு அதிரடி காட்டினாங்கன்ற ஹெட்லைன்ஸும் வார்த்தைகளும் பார்க்க முடியுது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், there is a law in place. Okay, there is a case in place. செகண்ட் வந்து சீரியஸ் இஷ்யூ என்ன, பேங்க் அஃபீஷியல் செஸ்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தாருன்ற அலிகேஷன். அந்த அலிகேஷன் ஆகப்பட்டது ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு கேள்விப்படும் போது காமன் பீப்புள் வில் பி ஷாக்ட். தேர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் பேங்கிங் லா. தாமரை, இந்த டானன்ஸ் பேங்கர்ஸ் மேனுவல் இருக்கு தாமரை. இது வந்து ஒரு வால்யூம் தான் பேங்கர்ஸ் மேனுவல். இந்த மாதிரி 5 வால்யூம் இருக்கு. இந்த 5 வால்யூம் டானன்ஸ் பேங்கர்ஸ் மேனுவல் எடுத்தீங்கன்னா பேங்க் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், ஆர்பிஐ கைட்லைன்ஸ், பேங்க் மேனேஜர் என்ன பண்ணணும், கிளர்க்கோட ஒர்க் என்ன, செஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பேங்கிங்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு என்ன மீனிங், அதுல அவங்க ப்ரொசீஜர் வயலேட் பண்ணா என்ன கிரைம், இதுக்கும் சிஆர்பிசிக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் ஐபிசிக்கு என்ன சம்பந்தம், ஏகப்பட்ட லைபிலிட்டி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம்ல யாரோ ஒருத்தர் இறங்கி 200 நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருங்கிற அந்த அலிகேஷன் வந்து நியூஸ் பேப்பர்ல வரும்போது மோர் கன்சர்ன் இஸ் ஆன் தி பேங்கிங் சிஸ்டம். அது எந்த பேங்க்ன்றதை வந்து நம்மளால பார்க்க முடியல. பட் எந்த பேங்க் பண்ணியிருந்தாலும் இல்ல எந்த பேங்க் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த விஷயம் இருக்குன்னா இட்ஸ் a serious issue that the enforcement director is trying to investigate. கதிரானந்த் டைரக்டா மேபி இதுல இன்வால்வ் ஆகாம இருந்திருக்கலாம். பட் இதுல ஒரு சமயம் யாராவது இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இருக்கு. and it is a serious matter to be investigated. கோர்ட்ஸ் கிட்ட இந்த மேட்டர் போச்சுன்னா கண்டிப்பா இது சீரியஸா தான் பார்ப்பாங்க தாமரை. சார், அதே போல இன்னொரு வழக்கு, முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்திலிங்கம் அவருக்கு சொந்தமான ஒரு 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை அட்டாச் பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு சார், என்ன கேஸ் அடிப்படையில் 100 கோடி சொத்தை அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த பின்னணி எங்களுக்கு டெஃபினட்டா தாமரை. ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் பொலிட்டிஷியன் அண்ட் அதிமுகவில் வந்து ஒரு முக்கியமான மினிஸ்டர். அவர் தொடர்ச்சியாக முக்கியமான ஒரு கான்ஸ்டியூன்சிலேருந்து அஃப்கோர்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஏடிஎம்கே பீரியட்ல. பட் தொடர்ச்சியாக ஒரத்தநாடு தொகுதியிலேருந்து கான்ஸ்டியூன்சியில் ஜெயிச்சுட்டு இருக்காரு.
அப்படி பார்க்கும்போது 2001 ஜெயிக்கிறாரு, 2006 ஜெயிக்கிறாரு, 2011 ஜெயிக்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து அதிமுகவில் ஒரு வின்னிங் கேண்டிடேட். ஆமாம், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட்டி வித் அ பர்ஃபார்மன்ஸ். எஸ் சார். 2016 தோத்தாரு. தோத்ததன் காரணமாக ராஜ்யசபாவுக்கு கொடுத்தாங்க. கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு லாயல் பர்சன் டு த பார்ட்டி ஏடிஎம்கே. ஐவரணியில் இருந்தார். ஐவரணியில் இருந்தார். இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா தாமரை, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நிறைய மினிஸ்டர்ஸுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸாக லாங் டேர்மில் இருப்பாங்க. ஆமாம். பட் ஏடிஎம்கே வந்து மாறுபட்ட கட்சி. ஏடிஎம்கேல வந்து பதவி நிரந்தரமாக தெரியாது. இன்னைக்கு காலையில் மினிஸ்டர் இருப்பார் ஒருத்தர், காலைல பார்த்தா கார் இருக்காது, செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொன்னாக்கா மினிஸ்டராக இருக்க முடியாது. ஆமாம். எம்எல்ஏவை எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். பட் பவர்ஸ் ஆர் ஒன்லி வெரி டெம்பரவரி தேர். அப்படி இருந்தும் வைத்திலிங்கம் அவர்கள் தொடர்ச்சியாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் அதிமுக கவர்மெண்ட் வருதோ அப்பெல்லாம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அதுக்கான அவர்கிட்ட வந்து டேலண்ட் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஷிப் வந்து மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல இருந்திருக்காரு, வீட்டு வசதித்துறை அமைச்சர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது 2016 பீரியடுக்கு முன்னாடி. 2011 அப்கோர்ஸ் தோத்துறாரு. யார் முன்னாடினா எம் ராமச்சந்திரன் அவர் முன்னாடி தோத்துறாரு. ராமச்சந்திரன் அவர் தோத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பியும் கொடுக்கப்படும். அப்போ 2016 பீரியட்லயும் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த காலகட்டத்தில் அவர் இணக்கமா இருந்ததை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஈவன் ஆஃப்டர் அம்மாவோட டிமைஸ்க்கு அப்புறம். அப்போ அதிமுகல ஒரு உண்மை முகமாகவும் அதிமுக கட்சியில தொடர்ச்சியா வந்து செயல்பட்ட ஒரு லீடராகவும் டெல்டா முகம் வைத்திலிங்கம் தான் இருந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது இவர் மேல இந்த கான்ட்ரவர்சி என்ன, இப்ப இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்ப நியூஸ்ல இருக்காரு, என்ன ரீசனுக்காக இப்ப திடீர்னு வந்து இவருடைய லைம்லைட்ல வந்திருக்காரு. சில பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 101 crore அட்டாச் பண்ணியிருக்காங்க. 101 கோடி, அந்த 1 கோடி சேர்த்து வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தா நம்மளால பார்க்க முடியுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ட்வீட்லேயே போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவர் மேலே கேஸ் வந்து 2016 தான் ஃபைல் பண்ணப்படுது. ஓகே. இந்த கொஸ்டின் என்ன, அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும், எதனால் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு. அந்த கேஸ் தான் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஓகே. அந்த கேஸில் த அட்டாச்மெண்ட் வாஸ் மேடு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அலிகேஷன்னா ஃபர்ஸ்ட் அலிகேஷன் தெரியணும். ஓகே. இட் இஸ் மியர்லி அன் அலிகேஷன் ஆஸ் ஆஃப் நோ. இன்னும் அந்த கேஸ் வந்து நிலுவையில் தான் இருக்கு, போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தான். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் 120B-லயும் இவர் இம்ப்ளிகேட் ஆயிருக்காரு. ஓகே. 120B கான்ஸ்பிரசி போட்டு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டையும் இன்வோக் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அகேன்ஸ்ட்னா 27.90 crores 27 கோடி ரூபா வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட்ல இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கிராண்டிங் பிளானிங் பர்மிஷன் ஃபார் அ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பவர் அவர்கிட்ட தான் இருந்திருக்கும். மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் அர்பன் ஹவுசிங் கிட்ட இருந்திருக்கும். அவர் அந்த அப்ரூவல் கொடுக்கணுன்றதுக்காக பிரைப்ஸ் வந்து வாங்கினாரு. அதை வாங்கி அது மேல கேஸும் விழுந்துடுது. ஓகே. அந்த கேஸ் யார் போட்டிருப்பா, ஸ்டேட் போட்ட கேஸ், டிவிஎஸ்சி கேஸ் போட்டிருக்காங்க. டிவிஎஸ்சி அந்த கேஸ் மேல டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த கேஸ் தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது நான் சொல்லிட்டே இருப்பேன். 129 அஃபென்சஸ், 49 லா. இந்த 49 லால 129 அஃபென்ஸ்ல இந்த அஃபென்ஸ் வந்து இருக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் பிசிஏ ஆக்ட் இருக்கு. அந்த பிசிஏ ஆக்ட் இதோட கேஸ் இருக்கிறதுனால தான் இப்போ பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து அட்டாச்மெண்ட் பண்றாங்க. ஓகே. இப்போ क्वेश्चन என்னன்னா, நிறைய இணையதளங்களையும் சரி நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க பாத்தீங்கன்னா, தாமரை வைத்திலிங்கம் அவர்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு அட்டாச் பண்றாங்களேன்னு. வைத்திலிங்கம் அவர்கள் பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல ஆல்ரெடி பெயில் செக்யூர் பண்ணிட்டாரு. ஓகே. பிளஸ் டிவிஎஸ்சி கேஸ் போட்டாங்க. இது வந்து செக்ஷன் 5 ஆஃப் தி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்ற ப்ரொசீஜர் இருக்கு தாமரை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி நோன். எடுத்த உடனே அசெட்ஸ் யாரும் அட்டாச் பண்ண மாட்டாங்க. அது அட்டாச் பண்றதுக்கான செக்ஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. தாமரை செக்ஷன் 5 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எடுத்து பாத்தீங்கன்னா, where the attachment of property involved in money laundering, where the director or any other officer not below the rank of deputy director authorized by him for the purpose of this section has reason to believe, the reason for such belief to be recorded in writing on the basis of material in possession, that any person is in possession of any proceeds of crime or such proceeds of crime are likely to be concealed, transferred or dealt with any manner
which may result in frustrating any proceeding relating to confiscation of such proceeds of crime under this chapter, he may, by order in writing, provisionally attach such property for a period not exceeding 180 days from the date of the order in such manner as may be prescribed அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல செக்ஷன் 19க்கு முன்னாடி செக்ஷன் 50, செக்ஷன் 50க்கு முன்னாடி சர்ச் நடக்கலாம், இல்லை சமன்ஸ் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கால் ஃபார் பண்ணலாம். ரெண்டு ரூட். இன்ஃபர்மேஷன் எப்படி கால் ஃபார் பண்றாங்க? பிஎம்எல்ஏ படி இன்ஃபர்மேஷன் எப்படி கைக்கு வருது? ஒன்று சமன்ஸ் கொடுக்கறது, சமன்ஸ் கொடுத்து அப்பியர் ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சமன்ஸ் கொடுத்து அப்பியர் ஆகல, இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க. ரெண்டாவது, அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்றதான கேள்வி. இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு எவேசிவா இருந்தா அரெஸ்ட் பண்ணலாங்கிற ப்ரொசீஜர் இருக்கு. செக்ஷன் 19 படி அரெஸ்ட் பண்ணலாம். அது மட்டுமே ப்ரொசீஜர் கிடையாது. இதுக்கு அப்புறம் என்னன்னு இருக்கு பிஎம்எல்ஏல வந்து, இதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. எல்லாரும் என்ன கேட்கறாங்க, இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன ஸ்டெப் கவர்மெண்ட் எடுத்தாங்க? நீங்க போய் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கலன்னு இல்லை, எது நடந்தாலுமே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் ஃபாலோ பண்ணப்படணும். ஏன்னா சட்டமாகப்பட்டது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணதுக்கு டைம் பீரியட் இருக்கு. ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் 180 நாள். சப்சிக்வெண்டா அந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் பண்ண உடனேயே அக்ரீவ்ட் யாரு? வைத்திலிங்கம் அவர்கள் மினிஸ்டரா இருந்தாருன்னு சொல்லி அட்டாச் பண்றாங்க. ஆல்ரெடி பிரெடிகேட் அஃபென்ஸ் முடியாம இருக்கு, ட்ரையல் முடியல, இன்னும் அதுலயே வந்து உறுதி ஆகல. ஆனா அதுக்கு முன்னாடியே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அட்டாச் பண்றாங்களா? அந்த அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா வேணாமா? ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி எப்படி இந்த அசெட்ஸ்லாம் நீங்க அக்வயர் பண்ணீங்க, எப்படி வந்து இந்த பணம்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அல்டிமேட்டா இந்த வாங்கின பிரைப் பண்ணி முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஷெல் கம்பெனிஸ் வழியா வந்ததை கண்டறிஞ்சிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த அசெட்ஸ் 27 crores வந்து 101 கோடியா மாறி இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் தான் இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிருக்காங்க. தாமரை இந்த 27 கோடி 101 கோடியா மாறி இருக்கா? 27 கோடி பிரைப் வந்து எப்படி வந்து அது கன்சீல் பண்ணிருக்காருன்ற பாயிண்ட். ஓகே, அது எப்படி டிராவல் ஆயிருக்கு? ஓகே, ஷெல் கம்பெனி மூலமா வந்து டிராவல் ஆகி முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இந்த பணம் இருக்குங்கறத உறுதிப்படுத்துறாங்க. ஓகே, இந்த பிசினஸ் ஆகப்படுது வைத்திலிங்கம் ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருக்கு. இப்போ क्वेश्चन என்ன தெரியுமா? இந்த 27 கோடி தான் முத்தம்மாள் எஸ்டேட்ஸோட பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய பணமான்ற எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணாமா? ஆமா, பண்ணணும். அது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வழியாவும் எவிடன்சஸ் வழியாவும் நிறைய வேலை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணணும். ஓகே, எல்லாரும் கேக்குறாங்க ஏன் டைம் ஆகுது, ஏன் டைம் ஆகுதுன்னு. டைம் ஆகிறதுக்கு காரணம் இட் இஸ் a due process of law. ஆர்டிகல் 21 படி எதையுமே விரைவுபடுத்த முடியாது. விரைவுபடுத்தினா அந்த கேஸ் நிக்காது. क्वेश्चन ஆன்சர் டு தி பீப்பிள். எப்போ முடிப்பாங்க கேஸ்? கேஸ் அப்படின்னு வந்துட்டாலே இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். ஓகே, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அவர் அக்யூஸ்ட் தான். ஓகே, அவர் வந்து நிரபராதியா இல்ல வந்து குற்றவாளியாங்கிறது டிசைட் பண்ண வேண்டிய பவர் ஜுடிஷியரிக்கு தான். சோ we will not step into that. ஓகே, இது நம்ம பாக்குறது என்ன, பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய கேஸ்ல அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் ஆயிருக்கு, அவருக்கு லீகல் ரெமெடி இருக்கானா? லீகல் ரெமெடி இருக்கு. இதுக்கான அவர் வந்து ப்ராப்பர்ட்டி வித்து அந்த பிசினஸ் பண்ணிருக்கலாம். பை த வே, ஒரு பொலிட்டிஷியனோட ஃபேமிலி பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. ஆமா, ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு, அவங்க வீட்டில் இருக்கவங்க வைஃபோ பசங்களோ யார் வேணா இருக்கட்டும், அவங்க பிசினஸ் பண்ணாம இருக்கணுங்கிறது எங்கேயாவது இருக்கா? அந்த பணம் இதுல ஆட்ரிபியூட் ஆச்சுன்னா அதுக்கான டிஃபென்ஸ் அவர் எடுத்தாகணும்ல. சோ இது இருக்கா இல்லையா, எப்படி வந்து இது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் ஈடிக்கு இருக்கு. ஈடி வந்து அட்டாச்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அட்டாச்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண உடனே வைத்திலிங்கம் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இது மேல மேல்முறையீடு போவாரு. மேல்முறையீடு போவாரு, அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போவாரு. அப்பலேட் ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ண எங்க போவாரு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரு. There is a appeal process established under the law. அந்த appeal process ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க இன்வெஸ்டிகேஷனை துரிதப்படுத்தி இந்த அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணிருக்காங்க, இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டிருக்காங்க. ஓகே, என்ன அவுட்கம் இருக்க போறது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள் ரைடு, அதே போல கதிரானந்த் வந்து சம்மன்ஸுக்கு நிச்சயமா ஆஜராகணும், அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கேஸ் பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எனக்கு குறித்து விஷயம் நன்றி சத்யா. நன்றி தாமரை.